பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான ப்ரோமோவை பார்க்கலாம். கவுன்சிலரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பாக்கியா மெஸ்ஸுக்கு வழக்கம் போல வர்றாங்க. பாக்கியாவும் அவங்கள எதிர்பார்த்து தான் இருக்காங்க. பாக்கியா சப்பாத்தி தான் இருக்குன்னு சொன்னதும் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாம ஆளுக்கு 5 சப்பாத்தியும் எக் ஆம்லெட்டும் போட்டு தரும்படி கேட்கறாங்க. எந்த பிரச்சனையும் செய்யாம அமைதியா சாப்பிட்டுட்டு போறாங்க. பாக்கியாவை எதிர்பார்த்து ஈஸ்வரி காத்திருக்காங்க. செலியன் பாட்டிய போய் படுக்க சொல்றாரு. அந்த சமயம் பாக்கியா வர்றாங்க. பாக்கியாவை பார்த்ததும் ஈஸ்வரி வழக்கம் போல போட்டு தாக்குறாங்க. மெஸ்ஸை மூடிட்டு வீட்டுல அமைதியா இருன்னு சொல்றாங்க. வீட்டுல ஒரே பிரச்சனை, நீ வீட்டுல இருந்தாதான் எல்லாம் சரியாகும்னு சொல்றாங்க. பாக்கியா தெளிவா சொல்லிடுறாங்க, இப்போதைக்கு என்னால வீட்டை பார்த்துக்க முடியாதுன்னு. கோபியும் ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல கோபி கிட்ட பாட்டி பாக்கியாவை குறை சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. கோபி ஈஸ்வரிய சமாதானப்படுத்துறாரு. அந்த சமயம் பாக்கியா வீட்டுக்கு வர்றாங்க. கூடவே சித்ராங்கிற பொண்ணையும் கூட்டிக்கிட்டு வர்றாங்க. இனி இந்த வீட்டுல ஜென்னியோ அமிர்தாவோ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். சித்ரா சமையல் பண்ணி வீட்டை சுத்தம் செஞ்சு குழந்தைகளையும் பார்த்துப்பான்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு வந்ததே கோபம். உன்னை வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க சொன்னா நீ வேலைக்கு ஆளை கூட்டிக்கிட்டு வருவியான்னு சொல்றாங்க. இவளுக்கு யாரு சம்பளம் கொடுக்கறதுன்னு கேக்குறாங்க. செலியனும் எலியனும் வீட்டை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க பாக்கியா. செலியனும் எலியனும் சரின்னு சொன்னதும் அவளை யாரு வேலை வாங்கறதுன்னு கேக்குறாங்க. ஏன் ஜென்னி, நீயும் அமிர்தாவும் பாத்துப்பீங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. அவங்களும் சந்தோஷமா பாத்துப்போன்னு சொல்றாங்க. கோபியும் பாக்கியாவுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. பாக்கியா தான் இருந்து செய்யணும்னு இல்லம்மா, அதான் வேலைக்கு ஆள் ஏற்பாடு பண்ணியாச்சேன்னு சொல்றாங்க. பாக்கியாவும் செல்வியும் இன்னைக்கு வியாபாரத்தை பத்தி பேசுறாங்க. பாக்கியா நேத்து விட இன்னைக்கு நல்ல வியாபாரம்னு சொல்றாங்க. இந்த மெஸ்ஸை நல்லபடி நடத்தி வர்ற லாபத்துல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வாங்கிடணும்னு பாசிட்டிவா பேசுறாங்க செல்வி. செலியன் ஹால்ல உட்காந்து ஆபீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரி பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதையும் அதையும் சொல்லி செலியன் பாக்கியா பிசினஸை விட்டுட்டு வீட்டோட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிற மாதிரி பிரெயின் வாஷ் பண்றாங்க. சுதாகர் தன் மனைவி மகனோட பேசிக்கிட்டு இருக்காரு. இனியா அங்க வர்றாங்க. வீட்டுக்கு போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தியான்னு கேக்குறாங்க மாமியாரு. ஆமா ஆண்டி, அப்பா கூப்பிட்டாரு, பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. இனியா சுதாகர் கிட்ட தன் அம்மா கிட்ட இருந்து வாங்கின அந்த ரெஸ்டாரண்ட்டை நானே நடத்துறேன் அங்கிள் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஷாக்கு. உனக்கு அனுபவம் இருக்கா, அம்மா சொன்னாங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு இனியா மௌனமா இருக்காங்க. இதோட இன்னைக்கான ப்ரோமோ முடியுது. நன்றி.